அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஸ்வேதா நிவேதாவின் மகள். மும்பை கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் அவள் புறப்பட வேண்டும். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து நிவேதா வீடு திரும்பிய போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஸ்வேதா பெயருக்கு கொரியரில் வந்த கடிதத்தை அவள் படித்துவிட்டு அம்மாவிற்காக காத்திருந்தாள். நிவேதா வரவும் அந்த கடிதத்தை அவள் கையில் கொடுத்தாள். அதை படித்ததும், அட கடவுளே, இது என்ன கொடுமை என்று அலறியபடி சோஃபாவில் ஒத்தென்று சாய்ந்தாள் நிவேதா. அவளையும் சத்தியமூர்த்தியையும் இணைத்து எழுதப்பட்டிருந்த மொட்டை கடிதம் அது. அம்மாவை தன் மடியில் சாய்த்து கொண்டு அவளின் கன்னத்தை தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினாள் ஸ்வேதா. ஆனால் நிவேதா அழுது கொண்டே இருந்தாள். அன்றைய இரவு வேதனையின் இரவாக கழிந்தது. விடிந்த பின்னும் நிவேதா எழும்பவில்லை. அழுது அழுது முகம் வீங்கி இருந்தது. அன்று அலுவலகத்திற்கு செல்லவில்லை. நிவேதாவும் சத்தியமூர்த்தியும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள். கடந்த சில மாதங்களாக நடந்த விஷயங்களை நினைத்து பார்த்தாள் நிவேதா. நிவேதா அன்று அலுவலகம் வந்து சேர்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. வளாகத்தின் தெற்கு மூலையில் உள்ள வேப்ப மரத்தின் கீழ் காரை நிறுத்திவிட்டு ஓட்டமும் நடையுமாய் அலுவலகத்தை நோக்கி வரும்போது நுழைவாயிலின் முன்னால் போனில் பேசியபடி நின்று கொண்டிருந்தார் வைஸ் பிரசிடென்ட் சத்தியமூர்த்தி. குட் மார்னிங் சார், இன்னைக்கு ஹெவி டிராஃபிக், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கைக்குட்டையால் கழுத்தை சுற்றி அழுத்தமாக துடைத்தபடி சொன்னாள் நிவேதா. தீவிரமான சிந்தனையில் குறுந்தாடியை தடவி கொண்டிருந்த சத்தியமூர்த்தியின் பார்வை வேறெங்கோ இருந்தது. அவள் சொன்னதை அவர் கண்டுகொள்ளவில்லை. அப்பாடா, தப்புச்சேன், இல்லைனா உருன்னு உரிமையே சாகடிப்பாரு. பட்டென்று அவரை கடந்து அலுவலகத்திற்குள் நுழைந்த நிவேதா வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு தனது கண்ணாடி கேபினுக்குள் சென்று அமர்ந்தாள். அது ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சி, மிகப்பெரிய அலுவலகம். அவள் அங்கு கிளைண்ட் சர்வீசிங் சூப்பர்வைசராக பணி செய்கிறாள். பூக்களின் ஓவியம் தீட்டப்பட்ட அழகிய கண்ணாடி கோளையிலிருந்து அதே போன்ற கிளாஸில் தண்ணீர் ஊற்றி மடக் மடக் என்று குடித்துவிட்டு கம்ப்யூட்டரை ஆன் செய்தாள். அன்று அவள் முடிக்க வேண்டிய வேலைகள் கண்முன்னே அணிவகுத்து வந்தன. அவளின் அறையை கடந்து சென்ற சத்தியமூர்த்தி 4 அடிகள் பின்னோக்கி வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஆபீஸ்ல இப்படித்தான் லேட்டா போவீங்களா? நீங்க இங்க ஜாயின் பண்ணி 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள 6வது தடவையா லேட்டா வர்றீங்க. சாரி சார், இனிமே இப்படி ஆகாது. சரி, அந்த சோப் கம்பெனிக்கு இன்வாய்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், நான் பார்க்கணும், அதை கொண்டு வாங்க என்று சொல்லிக்கொண்டே தன் அறையை நோக்கி நடந்தார் சத்தியமூர்த்தி. அவர் கொண்டு வர சொன்னதை எடுத்துக்கொண்டு மேல் தளத்தில் உள்ள அவரது அறைக்கு நிவேதா சென்றாள். கைகளை கோர்த்து தலைக்கு பின்னால் வைத்து நாற்காலியில் சாய்ந்து கொண்டு முன்னும் பின்னும் ஆடிய சத்தியமூர்த்தி நிவேதாவை ஏற இறங்க பார்த்தார். அவளிடமிருந்து இன்வாய்ஸை வாங்கி ஒரு நோட்டமிட்டார். பெரிய தப்பு. என்ன சார், பில் தொகையில் சர்வீஸ் டாக்ஸ் சேர்க்கலையே, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? அவசரத்துல எப்படியோ என்று இழுத்தாள் நிவேதா. காரணம் எதுவும் எனக்கு தேவையில்லை, போய் வேற இன்வாய்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க கண்டிப்பான குரலில் எரிச்சலுடன் கூறினார். இடுப்புக்கு மேலே புடவையை இழுத்து விட்டு கொண்டு நிவேதா அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு வந்தாள். அப்போது பக்கத்து அறையில் உள்ள ஆர்ட் டைரக்டர் சந்துரு அங்கு வந்து உட்கார்ந்திருந்தார். வாங்க சந்துரு, 2 நாளா ரொம்ப பிஸியா இருந்தீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி காட்டிக்க வேண்டியதுதான், பொழைக்க தெரிஞ்சவங்க என்றாள் நிவேதா. அது சரி, சத்தியமூர்த்தி பின்னாடி அதறிட்டு ஓடுனீங்களே, என்ன விஷயம்? பெருசா ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டாராம், காது குழிய கத்துறார். மாசம் கூடுதலா 5000 கிடைக்குதேன்னு இந்த ஏஜென்சிக்கு வந்தேன். இங்க என்னடானா ஒரு பெரிய பூதமே உட்கார்ந்துட்டு இருக்குது. அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி, எதுக்கும் ஜாக்கிரதையா பழகுங்க என்று சொன்ன சந்துரு அவளின் மேசையில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தார். நம்ம ஒழுங்கா இருந்தா யாரும் வந்து உரசிட முடியாது சந்துரு. நான் நெருப்பு மாதிரி, இல்லைனா ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு பொம்பளை இந்த
உலகத்துல கண்ணியமா வாழ முடியுமா? என்ன, ஹஸ்பண்ட் இல்லையா? அதிர்ச்சியுடன் கேட்டார் சந்துரு. அப்புறம் சொல்றேன் என்று வாயை கையால் மூடிக்கொண்டு மெதுவாக சொன்ன நிவேதா அறைக்கு வெளியே பார்க்கும்படி கண்களால் சமிங்கை செய்தாள். அந்த நீண்ட தளத்தில் தலையை நிமிர்த்து கொண்டு மேலோட்டமாக ஒவ்வொருவரையும் கண்காணித்தபடி விரைப்புடன் நடந்து கொண்டிருந்தார் சத்தியமூர்த்தி. அவர் நடக்கும்போது டக் 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 என வருகின்ற காலடியின் சீரான ஓசையிலேயே அவருடைய மிடுக்கும் கம்பீரமும் குருடனுக்கும் தெரிந்துவிடும். பணியில் பெரிய திறமைசாலி. அன்று மாலை அலுவலக நேரம் முடிந்து நிவேதா கிளம்பும் போது சத்தியமூர்த்தி பக்கத்தில் வந்தார். நான் கத்துறேன்னு தப்பா எடுக்கக்கூடாது. உங்களை விட எனக்கு 2 வயசுதான் வித்தியாசம். ஆனா விறுவிறுன்னு முன்னேறி இந்த நிலைக்கு வந்திருக்கேன். உங்களாலும் முடியும் என்று லேசாக சிரித்தபடியே பொறுப்புணர்வோடு சொல்லிவிட்டு சென்றார். நிவேதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. தனது கார் அருகில் வந்தாள். அங்கு பைக்கில் உட்கார்ந்து அதில் உள்ள கண்ணாடியை பார்த்து தலைவாரி கொண்டிருந்தார் சந்துரு. நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்டுக்கொண்டே கார் கதவை திறந்தாள் நிவேதா. உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்க அவசரமா போகணுமா? போகணும் தான். என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்ல உங்க ஹஸ்பண்ட் என்று இழுத்தான் சந்துரு. அவரு வெளிநாட்டுல வேலை செய்கிறார் சட்டென்று சொன்னாள் நிவேதா. அப்ப நீங்க தனியாவா இருக்கிறீங்க? இல்லையே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. இன்னும் 3 மாசத்துல பிகாம் முடிச்சிடுவா. அப்புறம் அவளை MBA சேர்க்கணும். உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொண்ணா? உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. ஹி ஹி என்று சிரித்து கொண்டே அசடு வழிய சொன்னார் சந்துரு. அதை காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் காரில் ஏறிய நிவேதா வேறு பக்கம் திரும்பாமல் நேரே பார்த்தபடி காரை கிளப்பினாள். கல்லூரியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய ஸ்வேதா வழக்கம் போல் சிறு சிறு வேலைகளை செய்துவிட்டு அம்மாவுக்காக காத்திருந்தாள். வருகிற வழியில் நிவேதா வாங்கி வந்த சூடான மசாலா கடலையும் மிளகாய் பஜ்ஜியும் அந்த தேநீர் நேரத்திற்கு மிகவும் சுவையாக இருந்தன. முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு இருவரும் மொட்டை மாடிக்கு வந்தனர். சுற்று சுவரோரங்களில் உள்ள பூஞ்செடிகளின் கிளைகளை நிவேதா சீராக கத்தரித்துவிட ஒவ்வொரு தொட்டிக்கும் ஸ்வேதா பூவாளியால் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தாள். இருட்டும் வரை மாடியில் இருந்தனர். கல்லூரியில் நடந்த ருசிகரங்களையும் அலுவலக கதைகளையும் இருவரும் மாறி மாறி பேசிவிட்டு பின்னர் கீழே இறங்கி வந்தனர். டிவியை ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்த நிவேதாவின் மடியில் ஸ்வேதா தலை வைத்து படுத்து கொண்டாள். மம்மி, நீ ரொம்ப அழகு, நல்ல மனசு. உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போறதுக்கு உன் புருஷனுக்கு எப்படி மனசு வந்தது? விதி, வேற என்ன சொல்றது? விடாப்பிடியா காதலிச்சாரு. நானும் நம்பி கழுத்தை நீட்டினேன். எல்லா சந்தோஷங்களும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் தினம் தினம் குடிச்சிட்டு வந்து அடி, உதை, அவமானம். ஏற்கனவே பல பெண்களோட சகவாசம். என் கண்ணீரை பார்த்த வேதனையில் என்னோட அப்பா அம்மா சீக்கிரத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ உனக்கு 2 வயசு. அந்த மனுஷன் உன்னையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு எவ்வளோ ஒரு டிவி நடிகையோட ஓடி போயிட்டான். நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவன். விட்டு தள்ளு மம்மி, எனக்கு நீ போதும். வைராக்கியத்தோட நிமிர்ந்து நடந்தேன். வேலை தேடினேன். கார் வாங்கினேன். உனக்காக மட்டுமே வாழ ஆரம்பிச்சேன். என் கனவு, லட்சியம் எல்லாமே உன்னோட எதிர்காலம்தான் என்றாள் நிவேதா. நிவேதாவின் கண்ணீர் துளி ஸ்வேதாவின் கன்னத்தில் விழுந்தது. அவள் தன் தாயின் கரங்களை இறுக பற்றினாள். அந்த அன்பாதரவின் ஸ்பரிசம் தாய் மனதை மயிலிறகாய் வருடியது. அன்றாட வாழ்வின் கடமைகளிலும் பரபரப்பிலும் நாளும் பொழுதும் வேகமாக தான் ஓடுகின்றன. வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற காலம்தான் மனக்காயங்களுக்கு மருந்தாகவும் மாறுகின்றது. ஸ்வேதா பிகாம் 3ஆம் ஆண்டு இறுதித் தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாள். நிவேதா அன்று அலுவலகம் வந்ததும் 5 நிமிடம் கண்களை மூடி தியானித்தாள். அலுவல் தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் அடுத்தடுத்து வரத் தொடங்கின. சத்தியமூர்த்தி தன் அறையிலிருந்து இன்டர்காமில் நிவேதாவுடன் பேசினார். குட் மார்னிங் நிவேதா, அந்த டெக்ஸ்டைல் கிளையண்ட் மீட்டிங் இன்னைக்கு எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு சார். ஷர்ட், பாக்ஸ் டிசைன், மாடல், ஃபோட்டோகிராஃப், ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ கிளம்பிடலாம் சார். ஓகே, நான் இப்போவே வரேன்.
இருவரும் கிளம்பினார்கள். காரில் ஏறிய சத்தியமூர்த்தி தனது இடப்பக்க கதவை திறந்துவிட பக்கத்து இருக்கையில் நிவேதா உட்கார்ந்தாள். கார் புறப்பட்டது. அலுவலகத்திலிருந்து ஜன்னல் வழியாக உற்று பார்த்து கொண்டிருந்த சந்துருவுக்கு மனசு தாங்கவில்லை. 2 பேரும் எங்கே போறாங்க, எப்ப வருவாங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் சித்ராவிடம் துருவி துருவி கேட்டுக்கொண்டிருந்தார். மதியம் 2 மணிக்கு மேல்தான் இருவரும் வந்தார்கள். சத்தியமூர்த்தி போன் பேசிக்கொண்டே மேல் தளத்திற்கு படிகளில் ஏறினார். நிவேதா தன் அறைக்குள் வரவும் பின்னாலேயே சந்துரு வந்துவிட்டார். நிவேதா, சாப்பிட வர்றீங்களா? நீங்க சாப்பிடுங்க சந்துரு. நானும் சத்தியமூர்த்தி சாரும் வர்ற வழியிலேயே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம். ஓ, அவர் உங்ககிட்ட எப்படி பழகுறாரு? ஒரு மாதிரி ஆளாச்சே. சும்மா சொல்லாதீங்க சந்துரு. ஆபீஸ் வேலையில் கத்துறாரே தவிர தனிப்பட்ட முறையில் பேசுறது பழகுறது எல்லாத்துலேயும் ரொம்ப கண்ணியம். பக்கா ஜென்டில்மேன் என்றாள் நிவேதா. அது இருக்கட்டும், என் நண்பன் ஒருத்தன் சினிமா டிக்கெட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கான். இன்னைக்கு ஈவினிங் ஷோ வர்றீங்களா என்றான் சந்துரு. உங்க மனைவி பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க சந்துரு, நான் மற்றவங்களோட போறதில்ல வெடுக்கென்று சொல்லிவிட்டு மீடியா மேனேஜரை பார்ப்பதற்காக அவரின் அறை நோக்கி நகர்ந்தாள் நிவேதா. சந்துருவுக்கு முகத்தில் சப்பென்று அரைந்தது போல் ஆகிவிட்டது. வியர்த்து வழிய அலுவலகத்திலிருந்து வெளியே மரத்தடிக்கு வந்து சிகரெட்டை பற்ற வைத்தார். தன் அறைக்கு வந்த நிவேதா தலைவலி தைலத்தை நெற்றியில் அழுத்தமாக தடவினாள். பின்னர் உட்கார்ந்திருந்த நிலையில் மேசை மீது கை வைத்து ஒரு பக்கமாக தலை சாய்த்தாள். சந்துருவின் பேச்சும் பார்வையும் அவளுக்கு அருவருப்பாய் தோன்றின. ஆண் துணை இல்லாத பெண் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாதா? புருஷன் பக்கத்துல இல்லைனா பெண்ணுக்கு மானமும் ஒழுக்கமும் இல்லாம போயிடுமா? சி, என்ன மனுஷங்க! நிவேதாவின் மனம் குமுறியது. யாரோ அறைக்குள் வருவது போல் இருந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். பியூன் வந்து தேநீர் வைத்து விட்டு போனான். ஸ்வேதாவிடமிருந்து போன் வந்தது. பிகாம் தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுவிட்ட செய்தியை கேட்டதும் நிவேதாவிற்கு மற்ற கவலையெல்லாம் மறந்து போயிற்று. உடனே லட்டு வாங்கி அலுவலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அவசரமாக வீட்டிற்கு கிளம்பினாள். வீடு வந்து சேரவும் அவளது மொபைலில் சத்தியமூர்த்தி தொடர்பு கொண்டு ஸ்வேதாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போதே அவரிடம் 3 நாட்கள் விடுப்புக்கு அனுமதி வாங்கி கொண்ட நிவேதா மகளுக்கு MBA அட்மிஷன் தொடர்பான முயற்சிகளில் தீவிரமானாள். இன்டர்நெட்டில் புகுந்து கல்லூரிகளை அலசினார்கள். MBA படிப்புக்கு மிகச்சிறந்த கல்லூரி மும்பையில் இருக்கிறது. ஆனால் பல லட்சங்கள் செலவாகும். என்கிட்ட பணம் இருக்குது, மேற்கொண்டு 3 லட்சத்துக்கு ஆபீஸ்ல லோன் கேட்டு பார்க்கிறேன். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சொன்னாள் நிவேதா. மறுநாள் அலுவலகம் சென்றதும் கடன் கோருவதற்கான விண்ணப்ப கடிதத்தை அக்கவுண்ட் செக்ஷன் மூலம் சத்தியமூர்த்திக்கு அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் நிவேதாவை அவர் தன் அறைக்கு அழைத்தார். வாங்க நிவேதா, உட்காருங்க. நாளைக்கே நீங்க கேட்ட தொகையை வாங்கிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருது. இன்கிரிமெண்ட் தொகையை வச்சே இந்த கடனை அடைச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். இந்த வாரத்துல ஒரு நாள் நீங்க உங்க குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும். குடும்பமா? எனக்கா? என்னோட அம்மா 10 வருஷத்துக்கு மேல் படுத்த படுக்கையா இருந்தாங்க. அந்த நேரத்துல அப்பா இறந்துட்டாரு. அம்மாவை கவனிக்கிற முழு பொறுப்பும் என் மேல் இருந்தது. அதனால நான் கல்யாணமே பண்ணிக்கல. இப்ப 45 வயசாச்சு என்று சொல்லி களங்கமில்லாமல் சிரித்தார் சத்தியமூர்த்தி. அது சரி, வெளிநாட்டில் வேலை பார்க்கிற உங்க ஹஸ்பண்ட் எப்ப வர்றார்? கடன் கோரும் விண்ணப்ப கடிதத்தில் ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டு கொண்டே கேட்டார். அவரிடத்தில் பொய் சொல்ல அப்போது அவளுக்கு மனம் வரவில்லை. தன்னுடைய உண்மை கதையை சொன்னாள். சத்தியமூர்த்தி ரொம்பவும் வருத்தப்பட்டார். இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவளுக்கு சட்டென்று சந்துருவின் நினைவு வர அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார்த்தாள். அதில் இருந்தது சந்துருவின் கையெழுத்துதான் என்பதை அவன் ஏற்கனவே ஒரு முறை அனுப்பிய வாழ்த்து அட்டையில் இருந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து எளிதில் கண்டுகொண்டாள் நிவேதா. அவன் மீது அவளுக்கு ஆத்திரம் கொந்தளித்தது. படுபாவி, இன்னும் எங்கெல்லாம் இப்படி எழுதி அனுப்பியிருக்கானோ தெரியலையே. நாக்கை பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அவனை செருப்பால அடிச்சாதான் எனக்கு நிம்மதி என கத்தினாள் நிவேதா. தேவையில்லை, இந்த பிரச்சனைக்கு அது தீர்வாகாது மம்மி. என்னம்மா சொல்ற? கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள் நிவேதா. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது?
உன்னை விட்டுட்டு ஓடி போன ஒருத்தனுக்காக நீ ஏமா வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா இருக்கணும்? நீ ஒன்னும் கிளவி இல்ல, இது வாழ்ற வயசுதானேமா. ஸ்வேதா இப்படி சொன்னதும் நிவேதா அதிர்ந்து போனாள். எனக்கும் சத்தியமூர்த்திக்கும் தவறான தொடர்பு எதுவும் கிடையாதுமா. ஆபீஸ்ல பழகுறோம், அவ்வளவுதான். இருக்கட்டுமே, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுனா தப்பா? அவர் கல்யாணம் ஆகாதவர், நீ புருஷனை இழந்தவ. ஒரு புது வாழ்க்கை ஏற்படுறதுக்கு இந்த முட்டை கழுதம் உதவி செஞ்சதா ஏன் எடுத்துக்க கூடாது? உளராதடி, நீயே இப்படி பேசினா ஊர் என்ன சொல்லும்? ஊர் என்ன சொன்னா என்ன மம்மி, அதை தூக்கி எறி. நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும். கொஞ்சம் யோசிச்சு பாரு மம்மி. உனக்கு தேவை ஒரு வாழ்க்கை துணை. நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, உன்னை ஏத்துக்கிற ஒரு நல்ல மனுஷனை என்னோட அப்பாவா ஏத்துக்க நான் தயார். நிவேதா திடுக்கிட்டாள். படுத்து கிடந்த அவளின் கையை பற்றி பிடித்து தூக்கினாள் ஸ்வேதா. அன்று முழுவதும் நிவேதாவின் மொபைலிற்கு தொடர்பு கொண்டும் பதிலில்லாததால் நேரில் பார்த்து விசாரித்து போவதற்காக காரில் வந்து அவர்கள் வீட்டின் முன் இறங்கினார் சத்தியமூர்த்தி. வீட்டின் காலிங் பெல் அடிக்க ஸ்வேதா வந்து கதவை திறந்தாள். நிவேதா சத்தியமூர்த்தியை பார்த்ததும் வேகமாக எழுந்து உள்ளே சென்று முகத்தை கழுவி விட்டு வெளியே வந்தாள். அவள் வருவதற்குள் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொல்லியிருந்தாள் ஸ்வேதா. நிவேதா அங்கு வந்து உட்கார ஸ்வேதா அவரிடம், நீங்க என்னோட அம்மாவை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என சட்டென கேட்டு விட்டாள். நிவேதா தலையை குனிந்து கொள்ள சந்துரு மீதான கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தவருக்கு ஸ்வேதா சொன்னதை கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்தார். யோசிச்சு சொல்லுங்க என சொல்ல சத்தியமூர்த்தி அங்கிருந்து விடை பெற்று வாசலை நோக்கி செல்ல ஸ்வேதா வெளியே வந்து எங்க அம்மாவுக்கு சம்மதம் என்றாள். அவர் திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு தன் காரில் கிளம்பினார். 1 வாரம் கடந்திருந்த நிலையில் சத்தியமூர்த்தி நன்கு யோசித்துவிட்டு தன் சம்மதத்தை தெரிவித்தார். அதே சமயம் சத்தியமூர்த்தி சந்துரு பற்றி மேல் அலுவலகத்தில் அனைத்து ஆதாரங்களோடு புகார் கொடுத்திருந்தார். அதனால் சந்துருவை கண்டிப்புடன் தொலைதூரத்தில் உள்ள அலுவலகத்திற்கு பணிமாறுதல் செய்தனர். கோவிலில் திருமணம் முடிந்தது. ஸ்வேதா படிப்பிற்காக மும்பை சென்று விட்டாள். 1 வாரம் கழித்து அலுவலகத்திற்கு நிவேதா சத்தியமூர்த்தியுடன் காரில் வந்து இறங்கினாள். அவர்கள் வாழ்க்கையில் இனி எப்போதும் மகிழ்ச்சி மட்டும்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.